இன்னைக்கு நம்மள நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல நியூ அப்டேட் வேற வந்துருச்சு. எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க. வேற என்ன எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த chat கோட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மக்களே இந்த வீடியோ நான் எதுக்கு ரெடி பண்ணிருக்கேன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில chat கோட்லாம் தெளிவா சொல்லிருக்க மாட்டேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்கு நம்ம அந்த சைடே போயிருக்க மாட்டோம். அதுல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்க்கல. சோ நீங்க பாத்துறதால நான் இருந்தாலும் நான் ஒன் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மித்தெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில chat கோட்லாம் விட்டுட்டேன். அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ அதனால இந்த வீடியோ போற எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒரு தெருப்பான்ல உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லன். OFG நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருப்பா, சொல்லி கொடுத்துருமா அப்படி இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸாக பார்க்கலாம். OFG நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல நேற்று நம்ம ஒரு வில்லேஜ் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்க எத்தனை பேர் கேம்ல கிரியேட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களாம் எந்தெந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி எடிட் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க. சோ ஐடி தெரியாதவங்க OFG1 சர்ச் பண்ணாலே வந்துரும். உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல இப்ப போறேன், நீங்களே பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஐடி இருக்கும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சென்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. சோ நீங்க எத்தனை பேர் சென்ட் பண்றீங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்டா இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா போட போறோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் நான் டைம் கொடுக்குறேன். சோ ரெடி பண்ணி போறவங்க ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்காண்டி எக்ஸாமுக்கு படிக்காம இருந்துறாங்க, எக்ஸாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை ட்ரை பண்ணுங்க. சரி போங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா B1 ல இருந்து B10 வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பில்டிங்லாம் கிடைச்சிரும். ஸோ B1 போட்டு RGS2 டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஒரு விதமான பில்டிங் வரும். B2 B3 B4 B5 இதே மாதிரி B10 வரைக்கும் போட்டீங்கன்னா ஒரு 10 விதமான பில்டிங் கிடைச்சிரும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸுக்கு H1 ல இருந்து H10 வரைக்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் கிடைச்சிரும். OFG நிசன் GTR-ஓட chat கோட் வந்து பார்த்தீங்கன்னா 3005 3005 போட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிசன் GTR கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ ஹவாசிக்கு இருக்கு பார்த்தீங்களா, நியூ ஹவாசிக்கு ZX 10R. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 போட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பைக் நியூ பைக் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரீம் பைக்கான KTM. ஸோ அந்த பைக்கோட செட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 1210 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பைக்கு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீஸ் வேணும்னா T1 லேருந்து T6 வரைக்கும் RGS2 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வானத்தில் ஹெலிகாப்டர் பறக்கணும்னா ஹெலிகாப்டர்னு சொல்லி RGS2 போட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வானத்தில் ஹெலிகாப்டர் பறந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜெட்டு போட்டிங்கன்னா ஜெட்டும் பறந்துகிட்டே தான் இருக்கும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் திங்ஸ் வேணும்னா P1 லேருந்து P10 வரைக்கும். ஸோ P1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மரம் மாதிரி ஒன்று வரும். அப்புறம் P6 P4 இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் டஸ்ட்பின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, மெதுவாக செல்லவும் வேகமாக செல்லக்கூடாது, இங்கே வேகத்தடை வருகிறது, இங்கே பெட்ரோல் பல்க் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்டு வச்சிருப்பாங்களா, அந்த போர்டுலாம் வரும் நம்மளுக்கு. ஸோ 4 விதமான டஸ்ட்பின் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா P1 லேருந்து P10 வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ P1 P2 P3 P4 அதே மாதிரி P10 வரைக்கும் ஒன்றா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கேஜெட் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் பெட்டி வேணும்னா C1 லேருந்து C5, அதாவது C1 லேருந்து C5 வரைக்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கலர்ல கண்டெய்னர் பெட்டி கிடைச்சிரும். சரி போங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்குள்ள வந்தாச்சு. இதுல பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி நிப்பாட்டுற மாதிரி வரிசையா பெரிய ஒரு மடம் மாதிரி கட்டி போட்டுருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கிட்டு அந்த இது ட்ராக் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டயரை வச்சே செஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து பில்டிங் பாதி கட்டி பாதி கட்டாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பில்டிங் கிடக்கு. ஸோ அந்த பில்டிங்ல எத்தனை பேர் மேல அதாவது ஹைட்டா ஏறி போயிருக்கீங்க, அந்த மொட்டை மாடிக்கு யாரெல்லாம் போயிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பத்தி நான் நாளைக்கு ஒரு மித்து வேற லெவலில் ட்ரை பண்ண போறேன். ஸோ அந்த மித்து வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு நான் ரெடி பண்ணி போட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். OFG நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி கொடுத்தோம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தேன். எதிர்கால ஒருவருக்கு கொடான ஓடி நன்றி சொன்னதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம் போ, சொல்லி கொடுத்துலாம் அப்படிங்களா. ஸோ பாய் OFG, நாளைக்கு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.